Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. வரும் நம்ம ஒரு முக்கிய செய்தியை பார்க்குறோம். 21 வயசு குறைஞ்சவங்களுக்கு மது கிடையாது அப்படின்னு as per law வந்து 21 வயது குறைந்தவர்களுக்கு மது வழங்கக்கூடாதுன்றது as per lawல இருக்கிறதா. முதலமைச்சரா விஜய் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இதை ஆல்ரெடி குறிப்பிட்டு இருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு வயசுல சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப்லாம் கூட நீங்க பாருங்கன்னுலாம் கூட குறிப்பிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கு இல்லையா மது விலக்கு மற்றும் அதிரடி ஒரு உத்தரவாவே போடப்பட்டிருக்கு. அப்படியும் விதிகளை மீறி மது விற்பனை எங்கேயாவது செஞ்சாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டா கடுமையான நடவடிக்கை பாயும் அப்படின்னுமே ஒரு எச்சரிக்கை இப்போ இருக்கு. என்ன எச்சரிக்கை, என்ன உத்தரவு, இதை பத்தின தகவல்களை கேட்போம். செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், ஓவர் டு யூ. இப்போ 21 வயசு குறைஞ்சவங்களுக்கு மது கிடையாதுன்னு ஒரு அதிரடி நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ எப்படி இதை நடைமுறைப்படுத்த போறாங்க, இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? மாநிலம் முழுவதும் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. அதே நேரத்துல ஆரோக்கியமான சமூக பொறுப்புணர்வு மிக்க சூழலை உருவாக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு உறுதி பூண்டிருக்கிறது. அதற்கான உத்தரவாகத்தான் அதற்கான சுற்றறிக்கை தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. 21 வயதுக்கு குறைவான எந்த நபருக்கும் மதுபானம் விற்கப்படவோ வழங்கப்படவோ விநியோகிக்கப்படவோ கூடாது. அதே நேரத்துல ஒருவனுடைய வயது குறித்து சந்தேகம் ஏதாவது இருந்தா மதுபானம் வழங்குவதற்கு முன்பாக அவர்களுடைய வயதுக்கான அந்த செல்லுபடியாகக்கூடிய ஆவண சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அனைத்து FL2 உரிமம் பெற்ற கிளப்புகளுக்கும் தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இந்த அடையாள அட்டை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும், அது நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக குறிப்பிட்டிருக்காங்க. FL2 FL3 பார்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இந்த நேரங்கள்ல எந்த விதமான விலகலும் இல்லாம கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும். 10 மணிக்கு மேல அந்த பார்கள்லாம் திறந்து வைத்து அதன் மூலமாக மது விற்பனை செய்து அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக அந்த பார்கள் சீல் வைக்கப்படும் என்பது ஏற்கனவே நடைமுறையாக இருந்தால் கூட தொடர்ந்து இதன் மூலமாக அறிவுறுத்தல் என்பது வழங்கப்படுகிறது. FL2 உரிமம் பெற்ற கிளப்புகள்ல பார் செயல்படக்கூடிய அனுமதிக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒன்றுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். இந்த ஒரு லைசன்ஸை வாங்கிட்டு அதன் மூலமாக அதிக இடமுள்ள FL2 FL3 பார்களை நடைமுறைப்படுத்தினா அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் சுட்டிக்காட்டி தான் மதுவிலக்கு மற்றும் ஆய்வுத்துறை இதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தான் 21 வயதுக்கு குறைவானவர்களுக்கு மது வழங்கவோ விற்பனை செய்யவோ கூடாது அப்படிங்கிறதையும் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இது போல நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடங்கும். அதே நேரத்துல ஏதாவது சந்தேகம், அந்த வயது குறித்தான சந்தேகம் இருந்தா இந்த ஆவணத்தை சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். சுற்றறிக்கை மூலமாக இந்த அறிவுறுத்தல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.